ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு ஃப்ளாட் வேர்ல்டை பீட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசிட்டே இல்லாமல் நம்மளோட இப்போ ஐட்டம்ஸ் போய் எடுக்கலாம். செஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் நம்ம, அதுக்கப்புறம் சாப்லிங்ஸ், கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் ஒரு பிக்கேக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வுட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இப்போ திடீர்னு ஸ்லைம் தொடச்சிச்சுன்னா நம்ம பதட்டப்படக்கூடாது. நம்ம ரொம்ப தூரம் ஓடிட்டு திருப்பி நம்மளோட இடத்த ஞாபகம் வச்சு திருப்பி வந்தால் அந்த ஸ்லைமோட ரேஞ்சு விட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐட்டம்ஸ் எடுத்த உடனே கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிடலாம். என் தம்பி வேறு இந்த கேமுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஜாயின் பண்ணியிருந்தான். நம்மளால் தனியாக எதுவும் ஈஸியாக முடிச்சிட முடியாது, அதனால் கொஞ்சம் பேத்தோடைய ஹெல்ப்பும் தேவை. அதனால் இப்போதைக்கு என் தம்பி மட்டும்தான் எனக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ நம்ம சாப்ளிங்ஸில் பிளான் பண்ணிவிட்டு நம்ம நமக்கு தேவையான இடத்தெல்லாம் உடச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் டெட் பிளாக்ஸ்லாம் கரெக்டாக உடச்சிட்டு ஸ்லைம்ஸ் வந்துச்சு. ஸ்லைம்ஸ் இதான் ரொம்ப அநாயகமான விஷயம் இந்த இடத்துலையே. அதனால் ஸ்லைம்ஸ் கூட நம்ம ஃபைட் பண்ணலாம். ஒரு 2 டைம் கொண்டுட்டாலே அந்த ஸ்லைம்ஸில் ரொம்ப குட்டியாயிரும். அதனால நமக்கு ஒரு சொட்டு கூட டேமேஜ் பண்ண முடியாது. அதை நம்மளுடைய வெறும் கையாலே அடிச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் என் தம்பி உனக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஸ்லைமை கொண்டுட்டு இருந்தான். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தேவையான வரைக்கும் நோண்டிட்டு இப்போ அதிகமான ஸ்லைம்ஸில் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ரேஞ்சு விட்டு போக ட்ரை பண்ண ரேஞ்சு விட்டு போக முடியல. ஏன்னா அதிகமான ஸ்லைம்ஸ் இருக்கும்போது இந்த ட்ரிக் ஒர்க் செய்யாமல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையான வரைக்கும் இந்த ஸ்லைம்ஸை கொள்ளும்போது என்னுடைய ஒரு ஷவல் உடஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இன்னொரு ஷவல் தான் நம்பியிருக்கோம். இப்போ நம்ம போய் நமக்கு நம்மளுடைய பிளேஸ்க்கு திருப்பி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம ஷவலை வச்சு நமக்கு தேவையான வரைக்கும் நோண்டிடலாம். நோண்டி முடிச்சுட்டு நான் பேச ஆரம்பிச்சிடுறேன்.
ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல கைஸ். நம்மளால் 3 ஸ்டாக் ஆஃப் டெட் தான் எடுக்கிறதே இந்த இதோடைய கோல். ஸோ நான் 3 ஸ்டாக் ஆஃப் என்னது டெட் எடுக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த டெட்டை நோண்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கைஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோவில் வியூ வருமானு கூட தெரில, அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 லைக்ஸ் எடுத்தால் நான் பார்ட் 2 போடுறேன், இல்லைன்னா கூட பார்ட் 2 போடுறேன் கைஸ். கொஞ்சம் 100 லைக்ஸ் ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் தாட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்றது தெரிய வரும். ப்ளீஸ் இது மட்டும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் மாப்ஸ்லாம் ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாடு இருக்குது, இதை கொண்டுடலாம். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்த்து தேவை கைஸ். எதனாலலாம் நம்ம சாவாமல் விளாட்றது இந்த வீடியோவுடைய ஒரே கோல். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரியல் லைஃப் கோல் என்னதுன்னா, ப்ளீஸ் கைஸ் எனக்கு நான் ப்ளே பட்டன் டப்புன்னு அடிச்சிருந்தேன் இந்த வருஷத்துக்குள்ள. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். இவ்வளோ டர்ட்டு கிடச்சிச்சு கைஸ். இந்த டர்ட்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த ஃபார்முக்கு. அதுக்கப்புறம் நான் போய் திருப்பி நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நோண்டும் போது ஸ்பைடர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதை கொல்றதுக்கே பாதி டைம் போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தேவையான டெட்லாம் எடுத்துருந்தேன் கைஸ். இவ்வளோ டெட் எடுக்கவே 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர்னால் அதிகம் கைஸ். நான் அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் வேறு பண்ணும் கைஸ். அதுக்காக தான் அதுக்கப்புறம் தேவையான வரைக்கும் டெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெட் எடுக்கிறது ஒரு பெரிய தலைவலி தான் கைஸ். அதுக்கப்புறம் நான் போய் ஷவல்லாம் வச்சு டெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெட் எடுக்கிறதுலேயே ரொம்ப டைம் போயிடுச்சு கைஸ். பார்த்துக்கொண்டே இருங்கள்.
நைட் வர ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை கைஸ். பை கைஸ். பார்ட் 2க்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களாம் ஒரு கோட் தான் கைஸ். யுவர் கோட்டட் கைஸ்.